டாக்டரின் ஆஃப் இம்ப்ளைடு பவர்ஸ். இதுக்கான டேர்முக்கான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். பவர் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும், ஏதோ ஒரு சக்தி அப்படிங்கிறது தெரியுது. ஸோ கான்ஸ்டியூஷன் படிக்கிறதுனால கான்ஸ்டியூஷன்ல எங்கெங்கெல்லாம் பவர்னு வருதோ நம்ம வந்து கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அந்த பவர் அப்படிங்கிறது 3 ஆர்கனுக்கு உண்டான பவர். லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு சொல்லி 3 விஷயமா இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 3 விஷயத்துக்குமே உண்டான பவரை தான் வந்து நாம பவர்னு சொல்லி ஜென்ரலா சொல்லுவோம். அப்போ 3 ஆர்கனுக்கு என்ன பவர் இருக்கு? லெஜிஸ்லேச்சருக்கு வந்து சட்டம் இயற்றக்கூடிய பவர், எக்ஸிக்யூட்டிவ்க்கு அந்த சட்டத்தை செயல்முறைப்படுத்தக்கூடிய பவர், ஜுடிஷியரிக்கு அதை பாதுகாக்கக்கூடிய பவர். இந்த 3 பவருமே இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய அட்மோஸ்ட் எய்ம் அண்ட் கோலே என்ன, இந்த 3 ஆர்கனுக்கும் இதுதான் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லக்கூடியதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணி இருக்கும். ஆனா எல்லா இடத்துலயும் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களா? எல்லா இடத்துலயுமே இந்த 3 ஆர்கனுக்கும் இதுதான் ஒர்க்னு சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே அவங்க வந்து முன்கூட்டியே அதை தீர்மானிச்சு எழுதுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாம போயிருக்கும். ஏதோ ஒரு சினாரியோல விட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விட்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை செயல்படுத்துறதுக்கு இந்த 3 ஆர்கனும் வந்து இந்த விஷயம் வேணா செய்யலாம். அதுதான் இம்ப்ளைடு பவர். இம்ப்ளைடு அப்படின்னா மறைமுகமா, இன்டைரக்டா அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ மறைமுகமான பவர்ஸ் என்னென்ன கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம டாக்டர்ல பார்க்க போறோம். The supreme law of the land, that is constitution, clearly mentioned the powers and functions of the 3 organs of the government. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இந்த 3 ஆர்கனுக்கு என்னென்ன பவர் இருக்கு அப்படிங்கிறத தெள்ள தெளிவா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சம் பவர்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பிரஸ்லி மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ சில பவர் வந்து எக்ஸ்பிரஸா வந்து மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. This doctrine permits the governmental authority to use all necessary power, that is ancillary power, to effectively use the constitutional mentioned power and to do duty. இந்த ancillary power அப்படின்னா என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு விஷயத்த செய்யணும்னு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்தை கொண்டு வரணும், அந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னா அந்த சட்டத்துல இருக்கிறத தாண்டி சில விஷயம் செஞ்சா மட்டும்தான் அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்படின்னா அதை அவங்க செஞ்சுதான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் தரணும்னு டிசைட் பண்றாங்க. இந்த ஃப்ரீ எஜுகேஷன் தரணும் அப்படின்னா எப்படி தர்றது? ஸ்கூல் வேணும். ஸோ ஸ்கூல் எங்க போய் நம்ம வந்து அவங்க கிளைம் பண்ணுவாங்க? எல்லா இடத்துலயுமே கவர்மெண்ட் லேண்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணணும்? பிரைவேட் லேண்டு கிட்ட, பிரைவேட் பர்சன், இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து லேண்டை வந்து அவங்க அக்வயர் பண்ற மாதிரி தான் வரும். ஸோ அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, ரைட் டு எஜுகேஷன் டு ஆல். அந்த ப்ரொவிஷனை என்னபிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்டை கொண்டு வரணும். எல்லாருமே ஃபண்டமெண்டல் ரைட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்றாங்க. அப்படிங்கும்போது கான்ஸ்டியூஷனல் ரைட்டான ஆர்டிகல் 300A வந்து அவங்க வயலேட் பண்ற மாதிரி சில செயல்கள் செய்யறாங்க இல்லையா? இதைத்தான் வந்து ஆன்சிலரி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த நடைமுறைப்படுத்துறதுக்கு, அந்த எண்ட் ரிசல்ட்டை காட்டுறதுக்கு இன்னொரு விஷயம் செய்யணும். ஆனா இன்னொரு விஷயம் செய்யறதுக்கு வந்து ப்ரொவிஷன் கான்ஸ்டிடியூஷன்ல இல்லை அப்படிங்கும்போது இவங்க அதை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் ஆன்சிலரி பவர் அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாக்டரின் ஆஃப் இம்ப்ளைடு பவர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆன்சிலரி பவரை வந்து என்னபிள் பண்ணி விடுறதுக்கு பேர் தான் இந்த டாக்டரின் ஆஃப் இம்ப்ளைடு பவர் அப்படிங்கிறது. ஒரு கேஸ் இருக்கு, பிடி லீவ்ஸ் வெர்சஸ் த ஸ்டேட் ஆஃப் பாம்பே 1962 AAR 486. இதை வந்து டொபாக்கோ மெர்ச்சன்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இல்ல வந்து ஏதோ ஒரு லெஜிஸ்லேஷன்ல வந்து ஓப்பனா ஒரு விஷயம் இல்லை, அதாவது கிளியரா மென்ஷன் பண்ணல அப்படின்னா மட்டும்தான் இந்த இம்ப்ளைடு பவரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இல்லைன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது நாம வந்து இம்ப்ளைடு பவர் இதை வந்து தெளிவா சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை டிசைட் பண்றாங்க. ஸோ நோ ஆர்பிட்ரரி யூஸ் டூல் டு என்ஷோர் லெஜிஸ்லேட்டிவ் டியூட்டி. இந்த இம்ப்ளைடு பவர் அப்படிங்கிற இந்த டாக்டரின் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து லெஜிஸ்லேஷன் டியூட்டியை வந்து செயல்படுத்துறதுக்காக, நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை என்னபிள் பண்றதுக்காக என்ன வேலையும் வேணாலுமே சட்டம் சொல்லியிருந்தா அதுபடிதான் செய்யணும். ஒரு வேலை சொல்லலை அப்படின்னா அந்த கவர்மெண்ட் தாராளமா என்ன வேணா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இம்ப்ளைடு பவர் அப்படிங்கிறது. ஸோ ஆக மொத்தம் கான்ஸ்டிடியூஷன்ல 2 பவர் இருக்கு. ஒன்னு எக்ஸ்பிரஸ் பவர், இன்னொன்னு இம்ப்ளைடு பவர். எக்ஸ்பிரஸ் பவர் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல ரிட்டர்ன்ல இருக்கக்கூடியது. இம்ப்ளைடு பவர் அப்படிங்கிறது ரிட்டர்ன்லாம் இருக்காது. அந்த ரிட்டர்ன்ல இருக்கக்கூடிய விஷயத்த என்னபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த இம்ப்ளைடு பவர் மூலியமா
தாராளமா அந்த கான்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்றது தான் இந்த டாக்டர் ஆஃப் இம்ப்ளைடு பவர்ஸ் அப்படிங்கிறது.